என்னடா இது? வழக்கமாக எங்கள் அம்மா தான் எங்களை கத்திக்கிட்டே இருக்கோம், நாங்கள் தான் இந்த மாதிரி மூஞ்சி வச்சுப்போம். இப்போ என்ன அப்படி ஆப்போசிட்டாக எங்கள் அம்மா ரொம்ப சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு? மா மா இன்னைக்கு ஏத்தாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மா ஏன்டா என்ன உனக்கு? இங்கே தானே நிற்கிறேன், எது கத்திக்கிட்டு இருக்க? எதே கத்துறனா? மா உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தேன், இங்கே தான் நிற்கிறேன், என்னை கண்டுக்காம விட்டுட்டு நான் கத்துறேன் நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு என்னடா? அதான் பார்த்துட்டேன்ல, என்ன வேணும்? நீ ஏன் கடுக்கடுன்னு இருக்கன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா நீ எப்பயும் காலைல அப்படி தான் இருப்ப. ஆனால் ஏம்மா சோகமாக இருக்க, மூஞ்சிலாம் தொங்கி போய் டயர்டாக வந்திருக்க? அது ஏன்டா கேட்குற? சரி விடுமா, கேட்கல. நீ போய் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. அட்ட பாவி, உனக்குலாம் எங்கேயாவது அம்மா மேலே பாசம் இருக்கா? காஃபி வேணும், காஃபி போ, நீ போட்டு குடிச்சுக்கோ. பின்ன என்னம்மா, நான் எவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருந்தேன், அது ஏன்டா கேட்குற இது ஏன்டா கேட்குற, நீ தான் இழுத்துக்கிட்டே இருந்த. சரி அதான் காஃபி கொடுன்னு கேட்டேன். சரி சரி கோவப்படாத. என்னாச்சு, ஏன் மூஞ்சில் வச்சிட்ருக்க? அந்த கொடுமை ஏன்டா கேட்குற? உன் தங்கச்சி இருக்கால, அவளுக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு டே சொன்னான். டீ டேவா ஏதோ ஒரு டேவா, அதுக்கு புடவை கட்டிட்டு வரணுமாண்டா. டீ டேவா? டீ டேன்னு எதுவும் இல்லையே. ஓ, ட்ரெடிஷ்னல் டேவா? அந்த டே தான். அதுக்கு தான் புடவை கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்களாம். காலையில் எந்திரத்துலேருந்து 2 மணி நேரமாக பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன்டா. இங்கே சொருவு அங்கே சொருவு, இங்கே ஏற்று அங்கே இறக்கு, இது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு என்னை போட்டு சாவடிச்சிட்டாடா. கால் கையெல்லாம் வலிக்குதுடா. இப்போ தான் ஏதோ ஆஞ்சி ஓஞ்சி இங்கே வந்து நிற்கிறேன். எவ்வளோ நாள் கோவமோ தெரியல, என் மேலே வச்சு செஞ்சுட்டாடா. அப்பா என்னம்மா இது, எப்பயும் நீ தான் சொல்லிக்கிட்டே இருப்பாவல, அவள் தான் கோச்சுக்கிட்டு மூணு திருப்பிட்டு அப்படி போவா. இப்போ என்னடானா, என்னம்மா இது உனக்கே இந்த நிலைமையா? அதை ஏன்டா கேட்குற? எத்தனை நாள் கோவமோ வெறுப்போ, இவ தான் டெய்லி நம்மளை கத்திக்கிட்டே இருக்கான்னு வேணும்னே கூட்ட நிற்க வச்சிட்டா போல இருக்கு. அம்மா முடியலை, அந்த எலும்பு உடம்புக்கு புடவையை சுற்றுறதுக்குள்ள. அப்பா அதான் இதுக்கப்புறம் கண்ணில் படக்கூடாதுன்னு தப்பிச்சு எங்கேயாவது போகலான்னு தான் வெளியே போகிறேன். சரிடா, அப்பா வந்தா உள்ள டிஃபன் இருக்குது, சாப்பிட சொல்லு. நீயும் சாப்பிடு. மதியானத்துக்கு தான் எதுவும் சமைக்கல, வெளியே வாங்கிக்க சொல்லு. அப்பா இவன் பின்னாடி சுற்றி சுற்றி தலை சுற்றல் வந்து தான் மிச்சம். அப்படிக்க போய் மரத்தட்டில் உட்காந்துட்டு வருவோம். அம்மா எங்கம்மா போயிட்ட? கொஞ்சம் இங்கே வாயேன், இங்கே ஏதோ ஒரு மாதிரி சுருக்கிட்டு இருக்கு பாரு. ஐயோ, இவ என்ன முதல்ல இருந்து கூப்பிடுவா போலையே. ஐயோ, இதுக்கு மேலே உடம்பு தாங்காதரா. டேய், அவள் வந்து கேட்டானா அம்மா வெளியே போயிடுச்சுன்னு சொல்கிறேன்னா, நான் வெளியே தான் போகிறேன். அப்புறம் அவளுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், அவளை சாப்பிட்டு அவளை வேலை கிளம்ப சொல்லு. எனக்காக வெயிட் பண்ணான்னு சொல்கிறேன் சாமி, நான் கிளம்புறேன். அம்மா என்னம்மா இப்படி ஓடுற, பார்த்துப்போ எங்கேயாவது கீழே கீழே ஊந்துட போகிற. எங்கள் அம்மா தான் எல்லாரையும் ஓட விடும், இவன் எனக்கு புடவை கட்டுன்ற பேரில் எங்கள் அம்மாவே ஓட விட்டாளே, இவாளை படம் தாங்க முடியலப்பா. எனக்கு ட்ரெடிஷ்னல் டே சாரி கட்டிட்டு உங்கள் கூடயே வர மாமான்னு சொன்னேன். மாமாவும் சரின்னு சொல்லிடுச்சு. இந்த அண்ணன் தான் மீட்டிங் இருக்குது அது இருக்குது 1 hour பிஃபோராகவே கிளம்பி வந்துட்டாங்க. நானும் மாமா ஒழுங்காக பார்க்கல, மாமாவும் என்னை பார்க்கல. நானே சாரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்கேன். மாமா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டணும்னு நினச்சேன். எல்லாம் இந்த அண்ணால் வந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு போய் மாமா எங்கே இருக்குன்னு பார்ப்போம். யாரும் வரல போல இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு போய் மாமாட்ட காட்டிட்டு வருவோம். நம்ம இன்றைக்கி சாரியில் அழகாக வந்து விஜய் சார் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா, இவ என்ன இன்றைக்கி இவ்வளோ அழகாக வந்திருக்கா. அதுவும் இந்த சாரீ பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலையே. டிசைனர் சாரியாக வேறு இருக்குது. எப்படியும் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஒரு நார்மல் ஆஃபீஸ் ட்ரெடிஷ்னல் டேக்கா இவ்வளோ நல்ல சாரி கட்டு வருவாங்க? வாங்க திவ்யா, எப்போ வந்தீங்க? இப்போ தான் உள்ளே வரீங்களோ? ஆமாம் மேம், இப்போ தான் வந்தேன். உங்கள் சாரீ பார்த்தோன்னா அழகாக இருந்தது, அதுதான் அப்படி நின்றுட்டேன். உங்கள் சாரீ ரொம்ப அழகாக இருக்குது மேம். என்ன திவ்யா சொல்கிறீங்க, இந்த சாரீ அழகாக இருக்கா? எனக்கு இந்த சாரீ பிடிக்கவே இல்லை. என்கிட்ட இருக்கிறதுலே சீப்பான சாரீ இது தான். இந்த அம்மா தான் ஆஃபீஸ் தானே போகிற,
இதையே கட்டிட்டு போய் இதை கட்டி விட்டுடுச்சு. என்னது சீப்பான சாரியா? இது எப்படியும் 20,000 இருக்கும். இதையே சீப்புன்றாளே, சும்மா இவன் கேட்டு பார்ப்போமா? ஒருவேளை லோக்கல் சாரியாக இருக்குமோ? மேம், சீப்பான சாரியா? என்ன ஒரு 20,000 இருக்குமா? 20,000? சாச்சா இல்லை திவ்யா. அதானே பார்த்தேன். 20,000 சேலரி சீப்புன்னு சொல்கிறவாளா என்ன? ஓ அப்படியா மேம்? அப்போ இது எவ்வளோ இருக்கும்? ஓ இந்த சாரியா? ஆக்சுவலாக இது ஒரு 60K இருக்கும். 60,000 புடவை உனக்கு சீப்பா? என்னம்மா பண்ணுறது, எல்லாம் இந்த விஜய் சாரோட காசு தானே. இருக்கட்டும்டி, என்னைக்காக இருந்தாலும் விஜய் சார் கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான் தான். அப்போ இருக்கு உனக்கு. இப்போ எவ்வளோ வேணுமோ ஆடிக்கும். என்ன திவ்யா, என்னாச்சு? ஏன் அமைதியாக நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை மேம். இந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஓ ஓகே தேங்க்யூ. சரி ஓகே திவ்யா, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போய்ட்டு என் மாமா பார்த்துட்டு வரேன். ஓகே மேம், ஓகே. போடி போ, நீ எதுக்கு போகிறேன்னு தெரியாதா என்ன? நீ எவ்வளோ தான் காஸ்ட்லியாக புடவை கட்டி எவ்வளோ ட்ரை பண்ணாலும் விஜய் சார் எனக்கு தான், அதை நீ இல்லை. யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. நீ போ, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என்னடா இது, புடவைன்னா என்னன்னு தெரியாத நானே இவ்வளோ சீக்கிரம் டே வந்துட்டேன். இவளுங்க 2 பேர் இன்னும் காணும். சீக்கிரம் வாங்கடி, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு எவ்வளோ வாட்டி சொன்னாலுங்க. இதுதான் இவங்க சீக்கிரம் போல் இருக்குது. தூரத்தில் இப்போ தான் இந்த மேடம் வராங்க. ஏன்னா தனியாக வராங்க. வாங்க மேடம், ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்குது. இதெல்லாம் மெசேஜ் மேலே மெசேஜ், சீக்கிரம் வாங்கன்னு எல்லோரும் மாற்றி. இதுதான் உங்கள் டக்கா? ஹேய், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுடி, சாயெல்லாம் கட்டு வரணும்ல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆமாடி, நாங்கள் சாரீ கட்டலை, டாப்பும் ஸ்கர்ட்டும் போட்டுட்ருக்கோம். சரி அதை விடு, எங்கே தனியாக வர அவ எங்க? நான் எனக்கு பஸ்ஸில் வரலடி, சாரீ கட்டிட்டு இருந்தேன்ல, அதனால ரகுவி வந்து நான் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான் ஆஃபீஸில். பாரா. சரி பாசமாக இருந்தால் சரிதான் இந்த பாசமலர்கள். சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா? ஆண்டி பண்ணேன், காலையிலே நான் பஸ்ஸில் வரலன்னு சொல்கிறது கால் பண்ணேன்ல, அப்போ அவளும் சொன்னான் அவங்க அண்ணன் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு. மேபி வந்துட்டுருப்பாளாக இருக்கும். அட ஆமாம், இவங்க வேறு ஹீரோயின் இன்ட்ரோக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க போல இருக்கே. இருக்கும்டி, மேபி இருந்தாலும் இருக்கும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். என்ன பண்ணுறது, நம்மளாம் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஹீரோயின். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், கொஞ்சம் பிக்கு பண்ணிக்க தான் செய்வாங்க. நம்ம தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் வந்துட்டாங்க, இவளை மட்டும் காணும். வெளியே பார்த்தா சந்தியாவும் கண்மணியும் இருந்தாங்க, ரேணுவும் திவ்யாவும் கூட வந்திருந்தாங்க, பார்த்துட்டேன். இங்கே நிலாவை மட்டும் காணும். அவள் தான் நேற்று ட்ரெடிஷ்னல் வரணுமா, பூ வைக்கணுமா, பொட்டு வைக்கணுமான்னு 1008 கேள்வி கேட்டா. ஃபஸ்ட்டே வந்துடுவான்னு பார்த்தா இன்னும் காணும். டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. மேடம் இப்போ தான் உள்ளே வராங்க போலையே. வந்ததும் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வராங்க போல். வாங்க மேடம் வாங்க. நானும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களை பார்க்குறதுக்கு. இவளை இப்போ இங்கே வர சொன்னது, இப்போ எதுக்கு வந்து நின்றுட்டுருக்காங்க? மாமா மாமா ரேணு, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ்க்குள்ளே மாமான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சார்ன்னு சொல்லியிருக்கேன். என்ன வேணும்? இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? மாமா, அது எல்லோரும் வெளியே இருக்கும்போது, இப்போது நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம், அதனால மாமான்னு தான் கூப்பிடுவேன். சபா, இவ வேற நேரம் காலம் தெரியாமல். சரி, நீ எப்படின்னா கூப்பிட்டுக்கோ. இப்போ எதுக்கு வந்தீங்க? என்ன மாமா, வந்ததுலேருந்து எதுக்கு வந்தேன்னு துரத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏன்னு வரக்கூடாதா? ஸோ இல்லை ரேணு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வரலாம். பட் என்ன விஷயமா வந்தேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால கேட்டேன். மாமா, நீங்கள் எம்டி தானே, எப்போ ஒர்க் பண்ணால் என்ன? நானே ஆசையாக சாரி கட்டியிருக்கேன், உங்ககிட்ட காட்டலான்னு வந்தேன். காலையிலேருந்து உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் உங்கள் கூட வரலான்னு பார்த்தேன்,
இந்த அண்ணன் தான் மீட்டிங் அது இதுன்னு சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துட்டான். சரி அதான் இங்கே வந்து காட்டலான்னு பார்த்தா சிடு சிடுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கீங்க. ரேணு, உனக்கே தெரியும் இங்கே எம்டி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஒன்று தான். எல்லாரும் அவங்கவுங்க பக்கம் கரெக்டாக பார்க்கணும், தெரியும்ல. என்ன புதுசாக கேட்குற? தெரியும் தெரியும், அதெல்லாம் எனக்கு. நீங்கள் அதெல்லாம் விடுங்க. நான் சாரி கட்டியிருக்கேன், அதை உங்ககிட்ட காட்ட வந்திருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்படி ஒர்க்கை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க. சாரி தானே? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அழகாக இருக்கு, நல்லா இருக்கு ரேணு, நைஸ். இதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமலே இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு ரியாக்ஷனா? என்ன ரேணு, என்ன பிரச்சனை? நீ சாரி எப்படி இருக்குன்னு கேட்ட, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு? அவ்வளோதானே. சரி நீ கிளம்பு, எனக்கு ஒர்க் இருக்கு. சே, என்ன இவர் இப்படி இருக்காரு? நான் எவ்வளோ அழகாக வந்து நிற்கிறேன், இவர் என்னென்னா என் சாரியும் பார்க்கல, என்னையும் பார்க்கல, சும்மா ஏதோ என் கண்ணை மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. வேஸ்ட்டு. இதே வேறு யாராவது இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவர் அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டார். எல்லாம் என்ன பண்ணுறது? இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறனோ? என்ன ரேணு, என்னாச்சு? கிளம்பலையா? கிளம்புறேன், அதான் சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். என்ன இந்த நிலாவை இன்னும் காணோம்? நான் நிலா தான் வந்திருக்கான்னு நினச்சேன், பார்த்தா ரேணு வந்திருக்கா. எல்லாரும் வந்துட்டாங்க, இவன் மட்டும் தான் வரல. டே விஜய், நீயாடா இது? நீயா இது? என்னடா அப்பத்துலேருந்து நிலா நிலான்னு சொல்லிட்டு இருக்க? ரொம்ப ஆர்வமாக இருக்க போல அவளை பார்க்குறதுக்கு. போய் வேலையை பாரு, அவள் வரும்போது வரட்டும். மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. ஓ, இந்த வாட்டி மேடம் வந்துட்டாங்க போலியே. டேய், என்னடா காலையிலேருந்து இவ்வளோ மொக்க வாங்கிட்டு இருக்க? இதெல்லாம் வெளியே இருக்கோ தெரிஞ்சா என்ன ஆகுறது உன் நிலைமை? ஹாய் சார், உங்களுக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப அழகாக இருக்குது. ஹாய் திவ்யா, தேங்க்யூ. சரி என்னாச்சு? வந்தது வராதும் நேரம் என் கேபின் வந்திருக்கீங்க. என்னாச்சு, ஏதாவது ஒர்க் லேட்டாக கேட்கணுமா? ஒர்க்கா? என்ன இவர் நம்ம சேரில் வந்திருக்கோம், அதை பற்றி எதாவது சொல்லுவார்னு பார்த்தா ஒர்க்கான்னு கேட்குறாரு. திவ்யா, உங்களை தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் டே இல்லை, அதான் சும்மா வந்தேன். அது ஒர்க்கு. அது என்னாச்சு? என்ன அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, எந்த குவரிஸும் இல்லைல்ல, எந்த கொஸ்டின்ஸும் இல்லை தானே, டவுட் எதுவும் இல்லைல்ல. அப்போ நீங்கள் போய் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சே, சாரி காட்டிட்டு வந்திருக்கோம். சரி லைட்டாக இம்ப்ரெஸ் பண்ண உள்ளே வந்தா எதுக்கு வந்து ஏன் வந்து 1008 கேள்வி கேட்டுருக்காரு. வந்த உடனே நம்ம அவர் அவுட்ஃபிட் அழகாக இருக்குன்னு சொன்னோமே, நம்மளையும் பார்க்கணும் ஏதோ ஒரு சென்ஸ் இருக்கா இவருக்கு? கண்ணை தவிர வேறு எங்கேயும் பார்க்கல. நான் என்ன காஸ்டியூம் போட்டிருக்கேன் கூட இருந்தாலும் பார்க்கல. இவரெல்லாம் என்ன தான் பண்ணுறதோ. சே, வந்த உடனே ஒர்க் அது இதுன்னு பேசி மூட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காருப்பா இவர். ஓகே சார், நான் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். டேய், இதோட 2 வாட்டி ஏமாந்துட்ட, போதும். ரொம்ப மொக்க வாங்காத சரியா? ஆள் வரும்போது வரும், நீ போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணு. அப்படியே இலவு காத்து கிளி மாதிரி உட்காந்து காத்துக்கிட்டு இருக்க. ஏன்டா ஏன்? ஒருவேளை இன்னைக்கு அவ லீவா? எமர்ஜென்சி லீவ் எடுத்துட்டாலோ? வரமாட்டாலோ? ஏண்டி, நான் வந்து 40 நிமிஷம் ஆகுது, நீ வந்து 20 நிமிஷம் ஆகுது, இன்னும் அவளை காணுமேடி. என்ன தாண்டி பண்ணிகிட்ருக்கா? இன்னைக்கு வருவாளா இல்லைன்னா வரமாட்டாளா? லீவ் எதுவும் போட்டாளா? இல்லைடி, லீவெல்லாம் இல்லை. அவள் காலையில் கிளம்பிட்டு இருக்கந்தான் என்கிட்ட சொன்னான். ஆனால் இவ்வளோ லேட் ஆகுது, மேபி கிளம்பாம லீவ் போட்டாலோ? அடடே, வாங்க ஹீரோயின் மேடம், ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்களே. ஹே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுடி, சாரி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களோ? சாச்சா, ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஹே, சாரிடி, கொஞ்சம் நியூ ஹேர் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணேன்னா அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
கொஞ்சமா? சரி சரி, ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்குடி, சாரி ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக கட்டியிருக்கியே. ஆமாம் நிலா, அழகாக இருக்குது. புது ஹேர் ஸ்டைலு, புது சாரி, பூ வேற, கலக்குறீங்களே. ஏண்டி வந்தது வராதமா இப்படி ஓட்டுறீங்க? நீங்கள் 2 பேர் தான் அழகாக இருக்கீங்க. கண்மணி பாரு, சிம்பிளாக அழகாக இருக்கா. சந்தியாவும் சிம்பிளாக அழகா, ப்ளீட் வச்சு அழகாக இருக்கா. அவள் 1 ப்ளீட்டில் அழகாக இருக்கா. 2 பேரும் சூப்பராக இருக்கீங்க. சரி சரி, வாங்க மேடம், போய் லாகின் பண்ணுவோமா? லாகினா? என்னடி லாகின்லாம் பண்ண சொல்கிறீங்க? ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டாமா? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரால. வந்தது ஆல்ரெடி லேட்டு, இதில் ஃபோட்டோஸ் எடுத்துன்னு வச்சுக்கோ, நமக்கே தெரியாது, ரொம்ப லேட் ஆகிடும். ஃபஸ்ட் லாகின் பண்ணிட்டு வரலாம், அதுக்கப்புறம் பிரேக்கில் எடுத்துக்கலாம், ஓகேவா? என்னடி? சரி ஓகே, நீங்கள் போய் லாகின் பண்ணிட்டுருங்க, நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். ஆ, வந்ததும் வராதம்மா. மேடம் எங்கே போகிறீங்க? 2 மினிட்ஸ் தாண்டி, வந்துடுவேன், நீங்கள் போங்களேன். ஐயோ சிறுங்குறாளே. இதுக்கு தாண்டி சொல்லுவாங்க, இந்த லவ் பண்ணுறவங்க கூட ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கவே கூடாதுன்னு. உன் ஆளை தானே பார்க்க போகிறேன், அது உன் மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்கு. போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொடச்சிட்டு போ, இங்கே வரைக்கும் வழியுது. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தேன். அந்த தெரியுதுல்ல அங்கே தான் போகிறேன்னு, அப்புறம் என்ன, போங்க வரேன். கிளம்பு காற்று வரட்டும். மறுபடியும் யாரு? இந்த வாட்டி திரும்பவே கூடாது. திரும்பினா தானே ஏமாறுவோம். திரும்பாமல் இப்படியே பேசி இப்படியே அனுப்பிடணும். என்ன, நம்ம கதவை திறந்து உள்ளே வந்திருக்கோம், சத்தம் கேட்டிருக்கோமே, அணக்கமே இல்லாமல் அப்படி திரும்பி நின்றுட்டுருக்காரு. ஒருவேளை கோவமாக இருக்காரோ? என்ன இது, நிலா கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஒருவேளை நிலா வந்துட்டாளா? பழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி. பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி. கொண்ட காலு சார் சார். ஐயோ விஜய், எங்கடா பார்க்குற? என்ன, நம்ம எங்கே இருக்கோம், அவர் என்ன மேலே பார்த்துட்ருக்காரு? சொல்லுங்க நிலா. சார் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் என்ன எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க? பா, இவன் என்ன இவ்வளோ அழகாக வந்திருக்கா இன்னைக்கு. கடவுளே, இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போலையே. இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க. ஏன் ஆஃபீஸ் ஃபுல்லாக எல்லோரும் சாய் தான் கட்டியிருக்காங்க. அவங்கள கண்ணை தாண்டி எங்கேயுமே பார்க்க தோணல. ஆனால் இவ்வளோ மட்டும். சார் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன அப்படி சிலையோடு நின்றுருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. சொல்லுங்க நிலா, கேட்குது, சொல்லுங்க. சார் இந்த காஸ்டியூமில் பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ நிலா. என்னது வெறும் தேங்க்யூவா? நான் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன்ல, நீங்களும் அதை பண்ணணும்ல. நான் எப்படி இருக்கேன், எனக்கு சாரி எப்படி இருக்குல்ல சொல்லணும்ல. உனக்கு என்னடி, நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவ. என்னால் அதெல்லாம் முடியலையே. நீ எப்படி இருக்க தெரியுமா? செம்ம அழகாக இருக்க, தேவதை மாதிரி இருக்க. என்னால் சத்தியமாக என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கடி. இவ்வளோ அழகாக உன்னை யார்டி வர சொன்னது? என்னால் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது போல். என் கண்ணே என் பேச்சு கேட்க மாட்டுது. இதுக்கப்புறம் என் கை எப்படி என் பேச்சு கேட்க போதும்? சார் உங்களை நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன், நீங்கள் என்ன மறுபடியும் முதல்ல இருந்து மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க? என்னாச்சு உங்களுக்கு? நீ எப்படி இருக்கான்னு சொல்லணும், அவ்வளோதானே. நான் சொல்ல ரெடி தான், நீ அதை தாங்கிக்குவியா? நீ ரெடியா? ஓ, நல்லா இல்லைன்னு சொல்ல பாருங்க, கரெக்டாக அசிங்கமாக இருக்கேன், உங்களுக்கு அப்படி தான் தெரியுது, அதானே மீன் பண்ணுறீங்க? பரவாயில்ல சொல்லுங்கள், எதையும் தாங்கும் இதையும் தான் இருந்து. நான் சொல்ல ரெடி தான், ஆனால் உன்ன மாதிரி நான் சிம்பிளாக வெறும் வாயிலாம் சொல்ல மாட்டேன். நான் என் ஸ்டைலில் தான் சொல்லுவேன். உனக்கு அது ஓகேவா?
ஓகேன்னா சொல்லு, நான் ரெடி தான்ப்பா. உங்கள் ஸ்டைலா? உங்கள் ஸ்டைல்னா என்ன எனக்கு தெரிஞ்சு போச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறீங்க தானே? பரவாயில்ல, நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணால் சொல்லுங்கள், ஆனால் உண்மையே சொல்லுங்கள், பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். என் ஸ்டைலில் சொன்னால் உனக்கு ஓகேவா? அதை மட்டும் சொல்லு போதும். ஓகே தான், இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். சார் என்ன பண்ணுறேன் சார்? என்ன பண்ணுறீங்க? விடுங்க. விடணுமா? அதெல்லாம் முடியாது. நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, என் ஸ்டைலில் தான் சொல்லுவேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டேன்ல, நீ தானே ஓகே சொன்ன. நீ ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ விட சொல்கிற, பாதியில் எனக்கு விட தெரியாது, விடவும் மாட்டேன். விட மாட்டிங்களா? விட மாட்டிங்கன்னா எனக்கு புரியல. விடுங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் போகிறேன். நிஜமாக நான் விடணுமா? நான் விட்டால் நீங்கள் இருந்து போயிடுவியா? உன்னால் போக முடியுமா? எங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் என் கண்ணை பாரு, அதுக்கப்புறம் நீ விட சொல்லு, நான் விட்டுருவேன். இப்போ சொல்லுங்களா? விடணுமா? கண்டிப்பாக விடணுமா? ஹே, உன்னதான் என் கண்ணை பார்த்து சொல்ல சொன்னடி. நீ என்ன தரையை பார்த்துட்ருக்க? இப்போ கூட ஒன்றும் இல்லை, என் கண்ணை பார்த்து என்னை விடுங்கன்னு சொல்லு, அடுத்த செகண்டே நான் விட்டுருவேன். விட்டுறவா? சார் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான், உன் டைம் முடிஞ்சிருச்சு. நான் எத்தனை வாட்டி கேட்ட விட்டுருவான்னு, இதுக்கப்புறம் நீயே சொன்னாலும் விட மாட்டேன். நிலா, எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன், இப்போ சொல்லட்டுமா? சத்தியமாக சொல்கிறேன்டி, அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த புடவையில் உன்னை பார்த்ததும் இன்னும் ஓப்பனாக தெளிவாக சொல்லணுன்னா சத்தியமாக நான் விழுந்துட்டேன். பா, என் மொத்த பாடி என் கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சு. என் கண்ணு என் சொல்கிறதே கேட்கவே இல்லை. இப்போ கூட என் கை என் பேச்சை கேட்கவே இல்லை. அதுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணிகிட்ருக்கு. வந்துட்டு இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது பா கொல்றடி சத்தியமா. உன்னோட இந்த அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இந்த கம்பல், இந்த ஜிம்மிக்கு போட்டுக்கிறதால நீ அழகாக இருக்கியா, இல்லை நீ போட்டுக்கிறதால இந்த ஜிம்மிக்கு அழகாக இருக்கானே தெரியல. இந்த ஆஃபீஸில் எவ்வளோ பேர் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் தான் வந்திருக்காங்க, சரியில் தான் வந்திருக்காங்க. ஆனால் உன் அளவுக்கு, உன் கால் தூசி அளவு கூட இங்கே யாருமே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மல்லிகைப்பூ வாசனை பா என்னோடய கேபின் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. சார் அதான் சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க, நான் போகணும். இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசக்கூடாது. நான் உனக்கான டைம் கொடுத்தேன், அந்த டைம் எல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போது இனிமேல் எல்லாம் என் டைம் தான். நீ எதுவும் பேசக்கூடாது, இங்கே நான் மட்டும்தான் பேசுவேன். நிலா, கண்ணை திறந்து எனக்கு கொஞ்சம் பாரு. பாருடி. என்னை விடுங்க, நான் போகணும். முடியாதுடி, உன்னை விடவே முடியாது நிலா. சார் விடுங்க. அமைதியாக நான் தான் சொன்னேன்ல, உன்னோட சான்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இது என் டைம். ஸோ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். என்னை சுற்றியே புதிதாய் ஒளி வட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் சிரித்தாய், கனவில் ஓர் சத்தம். நேற்று பார்த்தேன் நிலா முகம், தோற்று போனேன் ஏதோ சுகம்.